எங்கேயும் எப்போதும் மின்சார வேகம், அன்றாடம் எல்லோருக்கும் பொய்யான வேகம், நிறம் மாறும் உலகத்திலே வீடும் என் வீடும் வெவ்வேறு தேசம், அன்பான சொல்லெல்லாம் பணம் தானே பேசும், உறவுகள் தெருவினிலே ஆறடியோ மனிதன் உயரம், நூறடியாய் விரியும் இதயம், போர் துளியாய் மலரும் சலனம், வான்வெளியில் பெரிதாய் வளரும் விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். திரநதிந்தன திர 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 திரநதிந்தன 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 பமபமரி வரித திரநதிந்தன 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 பமபமரி வரித பமபமரி மரி தரி 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 மரி 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 தரி 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 மரி பமப பமபமரி மரி தரி 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 மரி 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 தரி 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 மரி பமப சனி கேள்மணிதா மனம் மலை பாயும் வேதாளம், மனம் மலை பாயும் வேதாளம், பணம் காய்க்கின்ற மரமேறும், பணம் காய்க்கின்ற மரமேறும், மனிதனை பகடை காயாக்கும், மனிதனை பகடை காயாக்கும், வந்த பாசத்தை பண்டாடும், வந்த பாசத்தை பந்தாடும், மனம் வெல்வாயோ மானிடா, மரபு மீறாது வாழடா, மண்ணின் சொர்க்கமே காணடா, விஸ்வரூபம், 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 விஸ்வரூபம். சேஷோ, சொல்லுங்க மாமா. பூஜையெல்லாம் முடிஞ்ச உடனே ஞாபகப்படுத்து, கோயிலுக்கு போகணும், ஸ்ரீனிவாச சாஸ்திரிகளை பார்க்கணும், எல்லா வைதிகளுக்கும் நாம நெல்லு மூட்டை கொடுக்கணும், அது அவரோட பொறுப்பு. அதை ஏற்கனவே பண்ணி முடிச்சிட்டேன் மாமா. பூஜையே முடியல, அதுக்குள்ள கொடுத்துட்டியா? இல்ல அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்லு. அப்பா, சித்தப்பா வந்துட்டு இருக்கா. ராமசுபு, பார்த்து தலையில இடிச்சுக்க போற. வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. செத்த இருங்க. அதிசயமா ராமசுப்பு வந்திருக்கான் பாருங்க. அதான் பார்த்துட்டு இருக்கேனே. சேஷு, பொம்நாட்டுகள் எல்லாரையும் வர சொல்லு. மாமா எல்லாரையும் கூடத்துக்கு வர சொல்றா, வாங்க. அந்த இது வருஷம் சங்கராந்தி அன்னைக்கு எல்லாருக்கும்
புதுசு கொடுக்கறது நம்ம பார்த்து வழக்கம். ஆமாப்பா, வருஷத்துக்கு 2 தடவை எங்களுக்கு புது புடவை கிடைக்கும். ஒன்னு தீபாவளிக்கு, இன்னொன்னு சங்கராந்திக்கு. ம் பாலா, பொங்கு. நமஸ்காரம் பண்ணிக்கிறேன். அடுத்தது உள்ளதாச்சு பொண்ணும் வாம்மா. எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். பச்சை உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆ, காமுக்குட்டி. ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஆமா. மகர சங்கராந்திங்கிறது எதுக்காக கொண்டாடப்படுறது தெரியுமா? உங்களை தான் கேட்குறா. சொல்லுங்க. முழிக்கிறா பாருங்க. என்னம்மாம்மா நீங்க சங்கராந்தியை பற்றி அவகிட்ட கேட்டால் அவளுக்கு என்ன தெரியும்? ம். அவளுக்கு நன்னா கோலம் போட தெரியும், ருசியாக சக்கரை பொங்கல் பண்ண தெரியும், பல வகையான காய்கறிகளை போட்டு மணக்க மணக்க கூட்டு பண்ண தெரியும். சங்கராந்தியை பற்றி இவளுக்கு என்ன தெரியும்? அப்படியா? ம். சரி, உனக்கு தான் எல்லாம் தெரியுமே, நீயே சொல்லு. ஆ, அது சங்கராந்தினா அது வந்து சங்கராந்தி இது கரும்பு எடுத்து இது பண்ணி கரும்பு எறும்பு கரும்பு திங்க கூலி. ஆ? சேஷு, நாள் கிழமை பண்டிகைனா எல்லாரும் ஒன்று சேருது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு நிறைவா இருக்கு. சந்தானம் வந்திருக்கான், காமு வந்திருக்கா, எல்லாரும் ஒன்றா இருக்கோம். காமுவாத்தில் பண்டிகை கொண்டாடினாலும் நம்மளோட சந்தோஷத்தை உத்தேசித்து காமுவை நம்பாத்துக்கு அமுச்சு வச்சிருக்கா. இவன் மாமியாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். முக்கியமாக இந்த சங்கராந்தி ரொம்ப விசேஷமானது. ருக்கு வாயும் உயருமா இருக்கா. எல்லாம் அமோகமா இருக்கு. சங்கராந்தி எதுக்காக கொண்டாடப்படுறதுன்னு நான் சுருக்கமா சொல்லிடுறேன். தெரிஞ்சவாளுக்கும் சரி, தெரியாதவாளுக்கும் சரி. என்ன சேஷு, சொல்லிடலாமோ? என்னம்மா மதி இதெல்லாம் போய் எங்கிட்ட கேட்டுண்டு? இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒன்றுண்ட கலந்து ஆலோசிக்காம நான் எந்த முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தானே நீ எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. மகர சங்கராந்தியோட சிறப்பு அம்சம் என்னன்னா, சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் மகர ராசிக்கு பிரவேசிக்கிற நாளை தான் மகர சங்கராந்தின்னு சொல்லுவா. சூரியன் 29 நாட்கள் 27 நிமிஷம் 16 நொடிகள் மகர ராசியில பயணிப்பார். இது தை மாசத்தோட முதல் நாள் நிகழ்கிறது. தை மாசம் சூரிய பகவான் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். இந்த நாள்ல நாம எல்லாரும் சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில தென்னாட்டுல முக்காவாசி பகுதியில இதை உழவர்களின், அதாவது விவசாயிகளின் விழாவா பொங்கல் பண்டிகையா கொண்டாடுறா. இங்க நாம போகி பொங்கல், மாட்டு பொங்கல்னு பேர் வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம். சமஸ்கிருதத்துல இத சங்கர மணம்பா. சூரியன் 12 ராசிகள் வழியா பயணிக்கிறார். இதை நம் மூதாதையர்கள் ஜோதிட சாஸ்திரத்தோடு சேர்த்து வச்சிருக்கா. இதெல்லாம் நான் ஏன் விரிவா சொல்றேன்னா, நாம கொண்டாடுற விதவிதமான பண்டிகைகளுக்கு ஒரு மகோன்னதமான காரணம் இருக்கு. அதை புரிஞ்சுண்டு முறையா சம்பிரதாயத்தோட கொண்டாடினோம்னா நாம எல்லாருக்கும் அதோட பலன் பரிபூர்ணமா கிடைக்கும். சுருக்கமா சொன்னா இதுதான் மகர சங்கராந்தியோட தாத்பரியம். இந்த சங்கராந்தி நாள்ல புண்ணிய நதிகள்ல ஸ்நானம் பண்ணா ஜென்மாந்திர பாவங்கள் கரைஞ்சு போயிடுங்கிறது ஐதீகம்.
சரி, பொம்மநாட்டிகள்லாம் சீக்கிரமா புடவையை மாத்திட்டு வந்து பூஜையில கலந்துக்கோங்க. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சங்கரா, இன்னைக்கு அந்த விக்ரம் வரப்போறாங்கிறா. ரமேஷ் மாதிரி அச்சசலா இருப்பானா? அதன் பின்னாடி என்ன உண்மைங்கிறது உங்களுக்கு தான் வெளிச்சம். இந்த குழப்பத்துக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்ப்பா. சங்கரா, ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர, காப்பாத்துப்பா. புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாகி வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்து பகவனே சிவ 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 சிவ. என்ன என்னையே வச்சக்கண்ணு வாங்காம அதிசயமா பார்த்துட்டு இருக்கேன்? இல்ல, ஒன்ன பார்க்கல, நீ கட்டின்னு இருக்கிற புடவையை பார்த்தேன். 9 கஜத்துல இந்த மாதிரி பிரிண்டட் எல்லாம் கூட வருதா என்ன? இதெல்லாம் இங்கே கிடைக்கிறது இல்ல. நார்த்ல மேட் டு ஆர்டர் டிசைனர் வேர்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி. நல்லா இருக்கு, உனக்கு பாந்தமா இருக்கு, எளிமையா இருந்தாலும் எடுப்பா இருக்கு. அது சரி, உங்க பேச்சு போக்கு எல்லாம் ஏன் ரொம்ப படபடப்பா இருக்கு? அது எனக்கே தெரியறது, ஆனா தவிர்க்க முடியல. நிச்சயத்த நேரத்துல விக்ரம் வந்துருவான் இல்லையா? அவன் வேற அச்சு அசலா ரமேஷ் மாதிரி இருப்பான்னு சொல்லிருக்கியா? அதான் அவனை நேரம் பார்க்குற வரைக்கும் இந்த படப்பட படங்காது. அவனை பத்தி ஆதியோட அந்தமா எல்லாம் விசாரிக்கணும். டிகாஷன் போட்டு வச்சுட்டேன், பாலை மட்டும் நல்லா காய்ச்சி வச்சுடணும். அம்மா அம்மா, நான் ஒருத்தன் இங்க இருக்கேங்கிறது நினைவு இருக்கா? என் பேரு ரமேஷ். ஏன்டா இப்படி சொல்ற? என்ன வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், விக்ரம் விக்ரம் அவன் பேரே சொல்லிட்டு இருக்க. வாட் இஃப் ஹி இஸ் மை லுக் அலைக்? இரு, இது வேற. சந்தியா சொல்லு. சாட்டர்ஜி கேஸா? நாளைக்கு லிஸ்ட் பண்ணிருக்காளா? அட்ஜாயின்மெண்ட் வாங்கிடு. வெயிட், இன்னைக்கு நைட்டு ஃப்ளைட்ல வந்துடுவேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் எனி சான்சஸ். புஜாச்சோ? சந்தியா சந்தியா, வரிசையா சொல்லிண்டே வராத. I'll call you later. ஓகே, பாய். எப்பமா வரப்போறான் அந்த கிரேட் விக்ரம்? ஒரு 11 மணிக்குள்ள இங்க இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. I'll just check. ஹலோ ஹலோ, who's this place? நான் கௌரி பேசுறேன். கிளம்பிட்டேலா? எங்க கிளம்பணும்? என்ன சார் இப்படி சொல்றீள்? 11 மணிக்கு நீங்க இங்க இருக்கேன்னு சொன்னீள். ரமேஷ் உங்களுக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கார். நான் யாருக்காகவும் வெயிட் பண்ணல, பண்ணவும் மாட்டேன். யாருது? ரமேஷா? அவரால் வெயிட் பண்ண முடியாதுன்னா நானும் அவரை பார்க்க முடியாது. என்ன சொல்றான் அந்த விக்ரம்? ஒன்றும் இல்லை, வந்துட்டு இருக்காரா. யூ ஜஸ்ட் ரிலாக்ஸ். வாட் இஸ் திஸ் விக்ரம்? 11 மணிக்கு கரெக்டாக நீங்கள் இங்கே இருக்கேன்னு சொன்னீள். அதை நம்பி தானே ரமேஷை கல்கட்டாலேருந்து இங்கே வர வச்சேன். அவர் தன்னோட கேஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு வந்திருக்கார். நானும் என்னோட பேங்க் ஒர்க் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தான் வரணும், வர்றதா இருந்தா. புரியுறது சார், நான் இல்லைன்னு சொல்லலை. கொஞ்சம் உங்கள் ஈகோ பார்க்காம சீக்கிரமாக கிளம்பி வாங்கோ. ஃபர்ஸ்ட் லெட் மீ மீட் ஹிம் அப்படின்னு நீங்கள் தானே சொன்னேன். ஆமாம் சொன்னேன். இப்போ என்ன தோன்றதுன்னா, நான் அவனை மீட் பண்ணி என்ன பண்ண போகிறேன்? பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இருக்கான் அவன், அவ்வளோதானே. என்ன விக்ரம், நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அந்த ரமேஷை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு அர்த்தம்.